பெருமையாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் சோகா தமிழ் கல்வியோட தமிழ் மொழி கோர்ஸ் முடிஞ்சு கிராஜுவேட் ஆகிறேன். எந்த தருணத்தில் என் தமிழ் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுவேன். என் முதல் தமிழ் ஆசிரியர் நேபாளி. அவங்க கிட்ட தான் நான் நிறைய தமிழ் எழுத்துக்கள் சொல்லி கொடுத்தாங்க. கீதா ஆண்டி எனக்கு பல வருடங்களுக்கு ஆசிரியராக இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட நிறைய படித்தேன். சர்வர் நாங்கள் கிளாஸ் ரொம்ப ஃபன்னாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். ரம்யா ஆண்டி எனக்கு தமிழ் கிளாஸ் தமிழ் பேசுறதுக்கு நிறைய டிபேட் மற்றும் ஸ்கெட் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு ஆசிரியர்கள் நித்யா ஆண்டி, நித்யா ஒட்டுமன் ஆண்டி, சாந்தி ஆண்டி எல்லோருக்கும் மிகவும் நன்றி. என்னோட கடைசி தமிழ் ஆசிரியர் நித்யா செல்வராஜ் ஆண்டி. இந்த வருஷம் எனக்கு ஹைஸ்கூல் பாடம் மற்றும் தமிழ் பாடம் ரெண்டு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நித்யா ஆண்டி எங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க மற்றும் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நித்யா ஆண்டி. நான் தமிழ் கிளாஸில் இருக்கும்போது நான் நிறைய தமிழோட கலாச்சாரம் பற்றி படித்தேன். பொங்கல் இருந்தால் மற்றும் தீபாவளி இருந்தால் நாங்கள் எப்படி கொண்டாடணும்னு பற்றி படித்தேன். நான் தமிழ் கல்வியில் பொங்கல் இருந்தால் நான் டான்ஸ் நடனம் மற்றும் பாட்டு மற்றும் ஸ்கெட் எல்லாம் செய்வேன். நான் டான்ஸ் ஆடும்போது நித்யா செல்வராஜ் ஆண்டி மற்றும் நித்யா செல்வராஜ் ஆண்டி மற்றும் என் அப்பா மற்றும் பிரியா செல்வன் ஆண்டி எனக்கு நடனம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பாட்டு வெள்ளி ஆண்டி மற்றும் ஜோஸ்வன் ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வருடம் ஸ்கெட் செய்தேன். அதுக்கு பிரியா பாபு ஆண்டி மற்றும் வெங்கட் அங்கோ எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் மிகவும் நன்றி. இன்னும் மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் பள்ளியில் நான் நிறைய போட்டிகள் தமிழ் கோலம் போட்டி, பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஆர்ட் காம்படிஷன் அதெல்லாம் செய்தேன். நான் நிறைய டைம் ஜெயிச்சேன். மற்றும் என்னோடே இருந்தால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாழ்க்கை பண்ணுவேன். மற்றும் நான் நிறைய நன்றாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். நான் 8 வருடங்கள் மேலே தமிழ் கிளாஸில் படிச்சுருக்கேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் தேர்வு நானே செய்வேன். எனக்கு அம்மாவும் மற்றும் அப்பாவும் எனக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. அவங்க 2 பேர் மும்பையில் போயிருந்தாங்க. ஆனாலும் அவங்க தமிழ் மறக்கவில்லை. எனக்கு தமிழில் ஹோம்ஒர்க் மற்றும் டெஸ்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு திருக்குறள் காம்படிஷன் ஏறினால் என்னோட அத்தை இந்தியாவிலிருந்து எனக்கு நிறைய திருக்குறள் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் கிளாஸ் ஒரு மிகவும் வறுமையாக இருக்கும். அதை படிக்க, எழுத மற்றும் பேச முடியும். நான் படிக்க தமிழ் மற்றவர்களுக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். நன்றி. தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச நான் பெருமைப்படுறேன்.